தயாரிப்பாளர்கள் தலைவா ஒரே ஒரு நாள் தலைகாட்டியில் தலைவா காசு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி திரைப்பட விநியோகஸ்தர்களும் என்ன கதையாக இருந்தாலும் இருக்கட்டும், அவர் போட்டு கொஞ்சம் படம் எடுத்துருங்கண்ணா, படத்தை முடிச்சுட்டா கூட பார்த்து எடுத்துருங்கண்ணா. சரி, வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்கள்கிட்ட கூட சொல்கிறாங்க. ஹீரோக்களும் போகிறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகர் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமையும் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியும் ஏற்பட்டதுக்கு காரணம் அவர் ஒரு சிவனடியா. ஆமாம், சிவனடியா. எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் எங்கே இருக்கோ ஓசப்படாமல் யாருக்கும் சொல்லாமல் மூலமாக போகிறது, அங்கே ஏற்பாடு பண்ணி யாரும் கூட்டத்துக்கிட்ட சேர்த்துறாங்க. ஆனால் அந்த சிவனடியா என்ன செய்கிறாருன்னா, இன்றைக்கு திரைப்படத்தில் அவர் இல்லாத திரைப்படமே இல்லைங்கிறது தான் கணக்கு. அவர் போய் அந்த கோயிலில், அது ஒரு மலை மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரம் இல்லை, சென்னையிலேருந்து 100-120 கிலோமீட்டர் தூரம் தான் அதிகபட்சம். வேலூர். இந்த வெள்ளூர்லேருந்து நீங்கள் ஆந்திராவும் போகலாம், கர்நாடகாவும் போகலாம். இது ஒரு மத்திய நகரம். அந்த மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தால் தொழிலில் வந்து மிகப்பெரிய ராணிப்பேட்டெலாம் இருந்துச்சு, தனியாக போயிடுச்சு. அங்கே சத்துவாச்சேரி என்று ஒரு இடம் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து போனாவே தெரியும். அது வந்து அந்த கால அண்ணா நகர், சென்னையில் உள்ள அண்ணா நகர் மாதிரி. இன்றைக்கி கொஞ்சம் நாகரிகம் அடைந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டாங்க. சத்துவாச்சேரியில் ஒரு இடம் இருப்பது என்பது, ஒரு வீடு இருப்பது என்பது, ஒரு தங்குறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு. அங்கே ஒரு அழகேஸ்வரன் என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் கிட்டத்தட்ட ஒரு 260 படிகள், அவங்க ஏதோ குறைச்சி சொல்கிறாங்க. 260 படிகள் ஏறி போனால் தான் அந்த சிவனை தரிசிக்க முடியும். அந்த இடத்துல போய் யாரும் இல்லாத நேரத்தில் நிர்வாணமாக ஒரு திரைப்பட நடிகர் இன்று உச்சத்தில் இருக்கும், தொடர்ந்து உச்சத்தில் இருக்கும். ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆத்மா. அவர் வந்து நிர்வாணமாக அந்த சிவனை வழிபடுவார். என்னன்னு சொல்லி கேட்குறப்போ, சிவன் என்பவர் பித்தன். அவர் வந்து ஆமாம், தீர்த்தன் பித்தன்லாம் சொல்லுவாங்க. அந்த சிவனை வந்து எனக்கு உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதற்காக தனது காரு எல்லாத்தையும் நிறுத்தி விட்டுவிட்டு மேலே போகிறது வரலையும் தான் மான பிரச்சனை, அது வரலையும் போயிட்டு நிர்வாணமாக பூஜை செய்கிறார் ஒருவர். அந்த கோயிலில் இன்றைக்கி வந்து ஐயப்பன் கோயில் வந்து ஒரு கேட்பாரற்று கிடந்து நம்பியார் சுவாமிகள் போனாங்க. அதை யாரும் பிரபலியப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போன அந்த திரைப்பட நடிகர், உச்சத்தில் இருப்பது காரணமான அந்த திரைப்பட நடிகர் யார்? ஆமாம், அந்த திரைப்பட நடிகர் போய் நிர்வாண வகையை பூஜை செய்ய வேண்டும் இங்கிறது தான். பூஜை இல்லை, யாகம் இல்லை, ஒரு அமைதி. இப்போ போகிறார்ல நம்ம சூப்பர் ஸ்டார் போகிறார்ல, எங்கே இமயமலைக்கு போய் அங்கேயும் போய் அப்படி தான் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளூரில் இருக்க சத்துவாச்சேரி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில், அழகேஸ்வரன் கோயிலில் யார் போனால் என்னென்னு போய் பார்ப்போம். இது எங்கே இருக்குது? இது வந்து சத்துவாச்சேரி நகர் கருமாரியம்மன் கோயில் மேலே, சிவன் கோயில் மேலே மலை மேலே அமைஞ்சி இருக்குது. அது கோயில் பேர் என்ன? அழகு ஈஸ்வரன். சரிங்க. இது எவ்வளோ நாள் அங்கே இருக்குது? இது வந்து ஒரு 50 வருஷமாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வயசு? இது உங்களுக்கே 50 வயசு கீழே இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வச்சிருந்தாங்க. அவங்க வந்து யாரும் பராமரிப்பல்ல. வருஷம் கொஞ்சம் தீபாத்தனம் பண்ணி. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது மலை மேல இருந்து எல்லாத்துக்கும் வச்சு. உங்களுக்கு எந்த ஊரு? எங்களுக்கு வந்து பூரி வந்து திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வாய்ப்பு வந்தோம். இங்கே வந்து நாங்கள் 20-30 வருஷம் இருந்து நாங்கள் பார்த்து செஞ்சுருக்கோம். ஓ, இது தானா தோன்றிய ஒரு சிவன் கோயில். சரி, இருந்துச்சு. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் இன்னும் இவ்வளோ பெரிய கட்டுமானங்கள்லாம் வேறு பண்ணியிருக்காங்களே, எல்லாம் கவர்மெண்ட்டு பண்ணுறாங்களா? இல்லை, நாங்களே ஸ்பான்சர் பண்ணி நாங்களே செஞ்சுருக்கோம். ஓ, ஸ்பான்சர்னாக்கா வெளியில் மனுஷாலுக்கு கொடுக்கறது. நீங்கள் அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை ஐயா, நாங்கள் எல்லாம் கோயில் கூலி வேலை தான் செய்யலாம். சரி, இருந்துக்கிட்டு சரி சிவனுடைய இதுனால நாங்கள் அப்படி கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி செஞ்சுக்கிறோம். சரி, என்ன தொழில் உங்களுக்கு அடிப்படையில்? மேஸ்திரி தான். மேஸ்திரி. ஓ, அந்த தொழில் இருக்கிறதுனால இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. இதுவே பண்ணிட்டு தான் உங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்துலாம்? ஏதோ நாங்கள் வெளியில் எங்கன்னா போய் ஒரு 4 நாள் வேலை செய்யிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு 4 நாள் வேலை செய்ய சாப்பிடுவீங்க. இந்த ஸ்பான்சரு மற்றவங்க கொடுக்கறது என்னென்ன ஸ்பான்சர் என்னென்ன வகையில் கொடுக்குறாங்க? ஜல்லி, மண், சிமெண்ட்டு, கம்பி,
அந்த மாதிரி தராங்க ஐயா. இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு சம்பளம் போக்குவரத்துல எதாவது காசு பணம் அது எல்லாம் வர சொல்ல யாருன்னா ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். கொடுத்துட்றீங்க, ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்றீங்க. சரி, இதில் யார் யார் இதில் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? இதில் வந்து எல்லாருமே வராங்க, இந்திக்காரங்க வர்றாங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் வேற அது சொல்கிறாங்களே என்னது கர்ப்பம் தெரிக்குதுங்கிறாங்களே என்னது? ஆமாம் ஐயா. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன நல்லபடியாக நிறுத்தி ஆகுது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அப்படிங்களா? அப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த புற்றுநோயாளிகள்லாம் வந்து மேலே தினம் ஏறி இறங்கினாக்கா இது புற்றுநோயை தீர்ந்து போச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்களா, அப்படியா? அது என்ன விசேஷம்? அது நம்ம சிவனுடைய மேலே வந்து கோயில் வந்து கும்பிட்டு போகிறாங்க. சரி, இயற்கை காத்து அந்த மூலிகைகளால வந்து பார்த்துட்டு சிவனோட அருள் சேர்ந்து அருள்னால வந்து நல்லபடியாக ஆகுது. சரிங்க. அப்புறம் புற்றுநோய் கண்ணு கூட சரியாச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, கண் பார்வை ஆப்ரேஷன் பண்ண போனவங்க ஆப்ரேஷன் முடியுது ஐயா. வந்து பார்த்துட்டு அந்த சூரிய பகவான் சிவனை பார்த்துட்டு சூரியனை பார்க்குறப்போ நல்ல பலன் கொடுக்குது. இது எத்தனை படிகள் இருக்கும்? 218 படிகள். அந்த இதெல்லாம் நான் என்னென்னப்போ கிட்டத்தட்ட 250க்கு மேலே இருந்துச்சே. இல்லை, அது லேண்டிங்லாம் சேர்த்து. லேண்டிங்னா இந்த தரமட்டமாக போகிறதெல்லாம் சேர்த்து பண்ணுறீங்க. சரிங்க. வேறு இது என்ன மாதிரியான உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு தேவை இப்போ தண்ணி போர் போட்டு கொடுக்கணும். போரு தண்ணி குடிநீர். ஆமாம், அது நிறைய பேர் ஏறி இறங்குறதுனால குடிநீர் வசதி இல்லை, போர் போடணும். அந்த பாதையெல்லாம் சைடில் இருக்கிறப்போ அது வந்து லைட் வைக்கணும். லைட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அணுகுனீங்களா? அணுகல சார், அவங்க கண்டுக்கல. அறநிலையத்துறை இருக்காங்க, அறநிலையத்துறையில் எல்லாம் பார்த்துட்டேன் சார். அவங்கள்ட்ட சொன்னீங்களா? சொன்னோம், எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு வரல. இந்த இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் சீட்டு இது வர்றாங்களா, அவங்களாம் ஒன்றும் பண்ணல. இப்போதான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். கேட்டதுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அதாவது நான் கொஞ்சம் மேலே அந்த கல்லுலாம் தூக்கி வைக்கிறதுக்கோசம் கிரெயின் ஒன்று கேட்டேன். அது வந்து தண்டவாளம் வாங்கணும். அந்த தண்டவாளத்தை வந்து நான் கிரெயின்லேயே மேலே ஏற்றி பண்ணுறேன். அதே கிரெயின் ரெடி பண்ணணும், சைன் ஸ்ப்ரைட். அது வாங்கறதுக்கோசம் கேட்டுக்கிறாரியா, வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா எப்ப செய்வாருன்னு தெரியாது. இப்ப அடிப்படையில் இந்த பக்தர்கள்லாம் மேலே ஏறும்பொழுது இப்ப கர்ப்பிணி பெண்கள் சொல்றீங்க, அவளுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இந்த கழிவறை வசதிகள்லாம் எதுவும் இல்லையா? இதுக்கு மேல கட்டணும், யாருன்னா வந்து செஞ்சாங்கன்னா நான் கட்டி கொடுத்துறேன். கழிவறை வசதிகள் இது பண்ண பண்றதுக்கு ஆள் இல்லை சார். சரி, அடுத்தாப்புல வந்து இதுல அந்த விஞ்ச் மாதிரி பண்ணாக்க நல்லா இருக்குமா? இங்கேருந்து மேலே ஏறது விஞ்சு மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா? பண்ணுறது எனக்கு வாய்ப்பு இருக்குது. அது அரசு அறநிலையத்துறை வந்து சரி பண்ணுமா? அறநிலையத்துறை தலையிட்டா பண்ணுவீங்க? அவங்களே எடுத்து பண்ணாங்கன்னா சரி. அடுத்தாப்புல இந்த வனத்துறையில் வருமா? இந்த ஆர்கியாலஜிலாம் தொல்லைகள் இல்லையா? வனத்துறைக்காரவங்க இது வனத்துறையில் வர்ற மாதிரி தெரியுது. வனத்துறையில் வரல சார், நாங்கள் பார்த்துட்டோம், லெட்டர் கொடுத்துட்டோம். இது வந்து சரி. ஆனா அரசாங்கம் இதை நினைச்சா செய்யலாம். சரி, நிறைய இந்த திரைப்பட உலகத்தில் திரையுலகில் சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து போறாங்க போல இருக்க, நிறைய இப்போ பார்க்க போறப்ப யோகி பாபா வந்துட்டு போனாரா? என்னங்க சொல்றீங்க? வந்து பார்த்துட்டு போறாங்க. யோகி பாபா வந்துட்டு போனாங்க. மதன் பாபு, யோகி பாபு, திரையுலகை சேர்ந்தவங்க யார் யார் இதில் ஆர்வமாக வந்து போகிறாங்க? அவர் இதில் வந்து யோகி பாபு இவ்வளோ இது அருளாசிரியர். சரி, வேற யார் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ தேவையான சொல்லுங்க, அல்லது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா எங்க இருந்து தொடர்பு கொள்ளணும்? நம்பர் சொல்லுங்க. 99929281 அப்புறம் சரி, பதட்ட வேணாம், ஒன்றும் இல்லை. 97 இன்னொரு தடவை சொல்லுங்க. 9944928197. இதில் வந்து உங்களை தொடர்பு கொண்டாக்கா, அதாவது பொருள் உதவியாவது கல், மண், ஜல்லி, இரும்பு, பைப்பு, அப்புறம் அந்த பாத்ரூம்லாம் கட்டி கொடுக்குறதுனாக்கா பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய காரியம். அன்னதானம்லாம் வழங்கினாக்கா கூட வழங்குறாங்க. எப்பப்போ இது விசேஷ நாட்கள்? ஒவ்வொரு மாதம் ஒரு வாரத்துக்கு என்ன கிழமை இங்கே சரியா இருக்கு? வெள்ளி, செவ்வாய்
செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்குது. வெள்ளி செவ்வாய் ஞாயிறில் வந்தாக்கா இதாக இருக்குங்க. நல்லதுங்க. வந்து செய்கிறதுனால செஞ்சுட்டு போட்டோம். இது கழிவறைகள் கட்டி விடனா கொடுக்கட்டும். கழிவறைகள் குடிநீர் வந்து அரசாங்கம் பண்ணி கேட்குறீங்க. இல்லைன்னா இந்த வரக்கூடிய எம்எல்ஏ செம்பி கவனத்துக்கு கொண்டு போவோம். நல்லதுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்மா. உங்கள் பேர் நீங்கள் இந்த பூஜை போக்குவரத்தில் நீங்கள் தான் உதவிகாரம் பண்ணிடுங்க. நல்லதும்மா. வாழ்த்துக்கள். உங்களுக்கே பண்ணுறாப்புல மற்ற விஷயங்கள் வந்து வர்றவங்களுக்கு பிள்ளை பெறாதவருக்கு, பிள்ளை இல்லாதவருக்கு குழந்தைகள் பாக்கியம், கல்யாணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு கல்யாணம், அடுத்தாப்புல இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், அடுத்து நோய் புற்றுநோயே மேலே ஏறி தினம் ஏறி இறங்கணும் சரியாகுதுன்னு சொன்னாங்க. சுகர் பேஷண்ட்டு ஓகே. இது இந்த கண்ணு கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லது. சந்தோஷம். தேங்க்யூ.